ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நான் ஷேர் பண்ண போகிறது கேரட் மில்க் ஷேக். வெயில் காலம் வந்துட்டா இந்த மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல தேங்காய் துருவல் 1 கப்பு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சி வடிகட்டினா போதும். இப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. கேரட்டை வச்சு நீங்கள் சூப்பு பண்ணுறதா இருந்தாலும் ஜூஸ் போடுறதா இருந்தாலும் சுடு தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு வச்சிருங்க நறுக்கிறதுக்கு முன்னாடி. இது பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற குட்டி குட்டி பூச்சிலாம் செத்துரும். இப்போ கேரட்டோட தோல் எடுத்துட்டு நல்லா துருவிக்கோங்க. துருவிய கேரட்டை இப்போ மிக்சியில் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி சேர்க்கறதா இருந்தா மிக்சியில் அரைக்கும் போது சரியா அரைப்படாது. அதனால தான் துருவி சேர்த்துக்கிறோம். 10 பாதாம், ஊற வச்சு இருந்த பாதாமை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு 6 டேட் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ 1 பிஞ்சு, ஒரு ஃப்ளேவர்காண்டி சேர்த்துக்கிறோம். இது மில்க் ஷேக்குக்கு ஒரு கலரும் தரும். தேன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தேன் சேர்க்காம இருந்தால் இது பியோர் வீகன் மில்க் ஷேக். வீகனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மில்க் ஷேக் எல்லா சத்துமே தரும். பிரேக்ஃபாஸ்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மில்க் ஷேக் ரொம்ப ஜில்லுன்னு வேணும்னா ஐஸ் கியூப்ஸை சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு உடலுக்கு புத்துணர்ச்சியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸோட அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.